நண்பர்களே, இறை ஆசிரியர் பயிற்சியில நாம சிந்தனைகளையும் பயிற்சிகளையும் ஆழமாக செய்வதற்கும் சிந்திப்பதற்கும் திட்டமிட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்துல நம்முடைய வாழ்வியலையும் முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியலாக மாற்றி அமைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வியலிலே நாம் மாற்றத்தை ஏற்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் அதற்கான விளைவிலும் மாற்றம் ஏற்படும். இப்போ ஆசிரியர்கள் அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம அன்பர்கள் நிறைய பயிற்சி சொல்லிக் கொடுக்கிறோம். பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொள்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் 5 அளவு முறையை பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறோம், அதையும் கற்றுக்கொள்கிறார்கள். பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்றதுல இருந்து விட்டுறாங்க. அப்போ ஃபாலோ பண்ணல அப்படின்னா விளைவு நிச்சயமா இருக்காது. ஒரு பயிற்சியை தெரிந்திருக்கிறோம் அப்படிங்கிறத விட அது எந்த அளவுக்கு நம்ம செயல்படுத்துறோம் அப்படிங்கிறதுலதான் வெற்றி இருக்கு. அப்ப நாம பயிற்சியும் செய்யணும், அளவு முறையும் கடைபிடிக்கணும். அந்த அளவு முறையை இன்னும் கொஞ்சம் நுட்பப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அதைத்தான் நாம இயற்கை வாழ்வியல் என்று சொல்கிறோம். இயற்கை வாழ்வியலும் மகரிஷி சொன்ன 5 அளவு முறையும் வெவ்வேறு அல்ல. அதற்குள்ள எல்லாவற்றையுமே அடக்க முடியும். அப்ப அந்த அளவிற்கு நாம நம்முடைய வாழ்வியல்லையும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கான ஒரு அடிப்படையான விஷயம்னு வச்சுக்கோம். ஏன்னா ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ அந்த சமுதாயத்துல சாதாரணமா இருக்கிற ஆசிரியர்கள் மாதிரி இல்லை. நாம ஒன்றை கடைபிடித்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த இடத்துல இருக்கணும். சரி, அந்த விதத்தில நாம நம்முடைய வாழ்வியலை இயற்கையோடு இணைந்த வாழ்வியலாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை எப்பொழுதுமே நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஒரே நாள்ல 100% மாற்றம் ஏற்படுத்த முடியாது. இருந்தாலும் சிறிது சிறிதாக நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய செயலுக்கும் முடிந்த வரைக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கு, நேராக இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதைத்தான் மகரிஷி அவர்கள் நாகரீகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நா அகம் இரிகம், அதாவது எண்ணம் அப்படிங்கிறது அகமாகவும், நாவை சொல்லாகவும், இரிகத்தை செயலாகவும். இப்ப நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். நான் உதாரணத்திற்கு இரவு தற்சோதனை செய்யுங்க நான் சொல்றேன் அப்படின்னா அது சொல்றதுக்கான முதல் தகுதி நான் தற்சோதனை செய்கிறேனா. நம்ம நிறைய பக்கம் தோத்து போறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம சொல்றது யாரும் கேட்காததுக்கான காரணம் என்னன்னா, நாம எந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு சொல்றோமோ அந்த விஷயம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகரிஷிட்ட சொல்லுவாங்களாமா, மகரிஷி முதல்ல அவ்வளவு பேர் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தாங்க, நல்லா பயிற்சி பண்ணாங்க. ஆனா மகரிஷியோட கடைசி காலத்துல இப்போ யாரும் அந்த அளவுக்கு பண்றது இல்லையே சாமி, அந்த அளவுக்கு இல்லையே. ஆனா இது மகரிஷி சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு டவுட். ஆனா ஒரு பேராசிரியர் எனக்கு சொன்னாரு. அப்ப உங்களுக்கெல்லாம் யார் பயிற்சி நடத்திட்டு இருந்ததுன்னு சொன்னாராமா. முதல்ல நீங்க தான் சாமி. இப்ப யார் பயிற்சி நடத்திட்டு இருக்கிறா? நாங்க தான் சாமி. சரிதானா?
இதுதான் வித்தியாசம்னு சொன்னாராமா. அப்படி மகரிஷி சொல்ல வாய்ப்பு இல்ல. பட் ஆனா அது உண்மை. சரியாங்களா? அப்ப எந்த அளவுக்கு மகரிஷி அவங்க பயிற்சி செய்து அதை சொன்னாங்களோ, அந்த அளவுக்கு தான் அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் பயிற்சி செய்யறது இல்லைன்னா, அதற்கு மெயின் காரணம் ஆசிரியர்கள் தான். ஏன்னா நாமளே செய்யாம, செய்யாம அங்க போய் செய்யுங்க, செய்யுங்கன்னு சொல்றோம். அப்ப அவங்க கிட்ட காதுல தான் செய்யுங்கங்கிற விஷயம் விழுகுமே தவிர, அவங்க மனசுல அதை செய்ய வேண்டாங்கிற உணர்வு தான் தட்டுப்படும். சரிங்களா? எவ்வளவு வேணா எதுகை மோனையோட, அடுக்குமொழி வசனங்களோட நம்ம சொற்பொழிவை கொடுத்தாலும், பட் அது செயல்பாட்டுக்கு எப்ப வரும்னா, நாம ஒரு விஷயத்த செய்துட்டு சொன்னா தான் வரும். சரி, அந்த விதத்துல நாம ஆசிரியர்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் எதில இருக்கணும்னா, தியானத்தில் இருக்கணும்னு நெனைக்கிறேன். குறிப்பாக நீங்க நான் சொல்லியிருக்கிற ஒரு 30 பாட்டு உங்களுக்கு மனப்பாடத்துக்கா இருந்தாலும், மற்ற எல்லா பாடல்களையுமே முடியும்னா, நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்கன்னு சொல்றேன். எல்லார்கிட்டயும் மகரிஷி அவர்கள் எழுதிய ஞான களஞ்சியம் என்ற ஒரு புத்தகம் நிச்சயமா கையில் இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். 2 தொகுதிகளாக அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. வேதாத்திரி பதிப்பகத்துல கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்தால இருக்கிற மனவளக்கலை மன்றங்கள்லயும் கிடைக்கும். வாய்ப்பு இருந்தா போய் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்துரும். நான் அந்த லிங்க் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அது நிச்சயமா நம்ம வீட்ல இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். அறிவு பொக்கிஷம்னு சொல்லுவேன் நான் அந்த நூல. சரிங்களா? ஞான களஞ்சியம்னு மகரிஷி பேர் வச்சிருக்காங்க. ஞானத்திற்கான களஞ்சியம் அது. சரிங்களா? அப்ப அந்த ஞான களஞ்சியம் நூல் ஒவ்வொரு வேதாத்திரியர்கிட்டயும் இருக்கணும். குறிப்பா ஆசிரியர்ட்ட இருக்கணும். ஏன்னா மகரிஷி சொன்ன அத்தனை தத்துவங்களும் அந்த புத்தகத்திலே கவிகளாக எழுதப்பட்டிருக்கு. அது நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் அதுக்குள்ள இருக்கு. குறிப்பாக தவத்தை பற்றிய பயன்கள நம்ம அடிக்கடி படிக்கணும். ஏன்னா தவத்துல நம்ம ஆழ்ந்து, 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 ஆழ்ந்து பயணிக்கும்போது தான் அந்த உணர்வு நிலை நமக்கு தட்டுப்படும். உணர்வு நிலை தட்டுப்பட்டுருச்சுன்னா, மத்த எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். சரிங்களா? அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அகத்தவத்துல நெறைய பலன்கள் சொல்றாங்க. இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாடத்துல கூட குடுத்திருப்பேனா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் அந்த தியானத்தினுடைய முக்கியத்துவம், நீங்க எல்லாரும் அதிகாலை 5 மணி தியானத்துக்கு வரணுங்கிற நோக்கத்துல நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். அதாவது அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற. நம்முடைய அறிவதனை கருவினிலே, உயிரினுடைய மூலத்திலே இணைத்து தவம் ஆற்ற, ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். இந்த தவம் ஆற்ற ஆற்ற 5 புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த 5 புலன்களும் அமைதி பெறும். கண்ணு தேவையில்லாம பார்க்காது, காது தேவையில்லாம கேட்காது, வாய் தேவையில்லாம சாப்பிடாது. இப்ப இந்த புலன் மயக்கத்துல தானே நம்ம வந்து சிக்கி இருக்கிறோம். வாய் தேவையில்லாம பேசாது. சரிங்களா? தொடு உணர்வு நமக்கு அமைதி நிலையில் இருக்கும். 5 புலன்கள் அமைதி பெறும். எப்போ? தியானம் செய்யும்போது. நாம செய்யற குண்டலினி தியானத்தை முறையாக நாம் செய்யும்போது 5 புலன்களும் அமைதி பெறும். அருகுணமும் சீராம் என்று சொல்றார். நான் முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தவம் நன்றாக செய்தால் தற்சோதனை நன்றா வரும். தற்சோதனை நன்றா செய்தா தவம் நன்றா வரும். அப்போ தவத்திலே நாம் ஆழமாக ஈடுபடும்போது, அந்த தவத்தினுடைய ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம தீய குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும்னு மகரிஷி பேசுறாங்க. நல்ல தியானம் பண்றவங்களுக்கு 6 தீய குணங்கள் சீராகும். இந்த இடத்துல மகரிஷி தற்சோதனை பண்ணாதான் சீராகும்னு சொல்லல.
சரிங்களா? அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அப்ப நல்லா தியானம் பண்றவங்களுக்கு பேராசை இருக்குமா? இருக்காது. நல்லா தியானம் பண்றவங்களுக்கு கோபம் வருமா? வராது. பொறுமை தானா வரும். நிறைமனம் தானாக வரும். ஈகை குணம் தானாக வரும். நம்ம அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கடுமையா முயற்சி பண்ணியிருக்கிறோம். பற்றற்ற நிலை. கடும் பற்றுல மாற்றிட்டு இருக்கிறோம். குடும்ப உறவுகளுக்குள்ள, சரிங்களா? மற்ற பொருட்கள் மேல கடும் பற்று இருக்கு நமக்கு. அதனாலதான் நமக்கு இவ்வளவு துன்பம் வருது. இல்லாட்டி இவ்வளவு துன்பம் வராது நமக்கு. ஏன் இவ்வளவு துன்பம்? பற்று. என்னுடையது, என்னுடையது, என்னுடையது என்று நம்ம பொருள் பற்றுலையோ, அதிகார பற்றுலையோ சிக்கிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த பற்றை உடைக்கணும். முதல்ல அதுக்கு ஒரு புரிதல் நமக்கு தெளிவாக வரும். இப்ப தியானம் செய்யும் போது எல்லாமே ஒன்றுதான் என்ற ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது, எல்லாமே சரியாக நிகழ்கிறது என்ற புரிதலுக்கு வரும்போது, எல்லோரும் தனித்தனி ஆத்ம சக்தி உடையவர்கள். அவர்களுடைய வினைகளை கழிப்பதற்காக இங்க வந்திருக்கிறோம். இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு சண்டை. திருமணத்திற்கு முன்னாடி இல்லையே. சரி, திருமணத்துக்கு முன்னாடி அவர் யாரோ, நம்ம யாரோ. இப்ப அவங்க பாதிக்கப்பட்டா நாமளோ, நம்ம பாதிக்கப்பட்டா அவங்களோ, நம்ம வாழ்க்கையில வர மாற்றங்களுக்கு அவங்க பொறுப்பேற்கிறதோ இதெல்லாம் எதுவுமே இல்ல. அப்ப துன்பம் இல்ல. இப்ப கணவன் மனைவியா அப்படின்னு சொல்லி சமுதாயத்திற்காக நம்ம மாறும்போது, நமக்கு நாமே நிறைய துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்றோம். அதற்கு என்ன காரணம்? பற்றுதான் அடிப்படை காரணம்னு மகரிஷி சொல்றாங்க. கணவன் மனைவி உறவுல இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும். அவ்வளவுதான். சரி, அவங்க ஒரு வேலை செய்யணும், இவங்க ஒரு வேலை செய்யணும். ஆனா நம்ம புரிதல் அந்த இடத்துல சரியா இல்லாததுனால அவர்கள் மேல மிகப்பெரிய பற்றுல நம்ம மாட்டிக்கிறோம். பற்றுல மாற்றுறதோட மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்துல கை வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். நீ இதைத்தான் செய்யணும், நீ இதை செய்யக்கூடாது, நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? இதே போலதான் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்கள், உறவினர்களோட நாம் அந்த பற்றை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி துன்பப்படுகிறோம். இப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? எந்த தொடர்பும் இல்ல. எல்லாம் தனித்தனி அணுக்களாக சுழன்று கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த மாயை மயக்கம் அப்படின்னு சொல்ற அந்த பற்றுல மாட்டிக்கொள்ளும் போது நமக்கு நாமே துன்பத்தை கொடுத்துடுறோம், பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கிறோம். அப்ப அந்த நிலையிலிருந்து நம்ம விடுபட்டு வரணும்னா, பற்றிலிருந்து விடுபடணும்னா, இந்த பற்றற்ற நிலையை நம்ம பற்றணும். அதான் தியானத்துல நம்ம உயிர்ல இருக்கிற மையத்தில் இருக்கிற இறைநிலையோடு இணைந்து தவம் இயற்ற 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 அந்த பற்றற்ற நிலை தானாக வந்துரும். நிச்சயமா வரும். மாற்று கருத்தே இல்ல. சரிங்களா? இந்த அனுபவத்திலேயே நான் சொல்றேன். மகான்கள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நிச்சயமா பற்று போகும். கற்பு நெறி தானாக உருவாகும். தானாக உருவாகும். மன்னிக்கக்கூடிய தன்மை. உண்மையாலுமே மகரிஷிட்ட வந்து கேட்பாங்க, யாரு தவம் பண்றவங்க எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மகரிஷி சொல்லுவாங்களாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க தவம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னால ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னா, மன்னிக்கவே முடியலன்னா, நீங்க உங்களுக்குள்ள தவம் சரியா வரலன்னு அர்த்தம். ஏன்னா தவம் உயிருணர்வு அப்படிங்கிறது நீங்க உங்க உயிரை கவனித்துக் கொண்டிருந்தாலும், அந்த உயிர் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா உயிரோடும் தொடர்புடையதாத்தான் இருக்கு. அப்ப அந்த உயிரை உணரும் போது எல்லா உயிரும் சரிதான், சமம்தான் என்ற உணர்வு நமக்கு அகத்துணர்வா வந்துரும். வெளியில தெரியுமான்னு தெரியல. பட் உள்ள நிலைப்பாடு மனதினுடைய தன்மையில் அது வந்துரும். அப்படி வரும்போது எல்லாவற்றையும் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய தன்மை நம்முடைய குணமாக மாறிவிடும்.
யாரையும் நம்ம வெறுக்க மாட்டோம். எந்த செயலையும் வெறுக்க மாட்டோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவோம். மாதிரி சொல்லுவாங்க. ஏற்புத்தன்மையும் மன்னிப்பு குணமும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நீங்கள் தவத்தில் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை. அவங்க சின்னவங்க, பெரியவங்க, பணக்காரர், ஏழை, ஆண், பெண், சரிதானா? எந்த ஜாதி, மத, இன, மொழி, உயர்வு தாழ்வும் இன்றி எல்லோரையும் ஒரு தெய்வீக ஆன்மாவாக, இறைவனுடைய வெளிப்பாடாக பார்க்கிற ஒரு தன்மை. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த தன்மை இருக்கான்னு நம்ம கேட்கணும். அப்ப இந்த நம்ம மனித வாழ்க்கையில துன்பத்தை கொடுக்கிற 6 தீய குணங்களை சீர் செய்யக்கூடிய ஆற்றல் நாம் செய்கின்ற இந்த குண்டலினி யோகத்திற்கு, அகத்தவத்திற்கு இருக்கிறது. இப்ப இதற்காகவாவது நம்ம அந்த தியானத்தை முறையா, சரியா தொடர்ந்து செய்யணும். அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில். அறிவு விழிப்பு நிலை பிறழ்ந்துருது நிறைய நேரத்துல. ஆனா தியானம் செய்வது எதற்காக? அது விழிப்பு நிலையோடு இருப்பதற்காக. நல்ல தியானம் பண்ணா விழிப்பு நிலை வரும். நான் என்ன பேசுகிறேன் என்று எனக்கே தெரியணும். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. மத்தவங்களோட உடலை வருத்தப்படுத்திக்கு அப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் என்ன வார்த்தை பேசுகிறேங்கிறத எனக்கு இப்ப நான் கவனத்துல நான் வச்சு பேசுறேன். அதான் விழிப்பு நிலை. நான் என்ன செயல் செய்து கொண்டிருக்கின்றேங்கிறத எனக்கு கவனத்துல நான் வச்சு செய்யணும். என்னை நானே பார்த்து கொண்டே செய்தல் அப்படிங்கிறது விழிப்பு நிலையினுடைய ஒரு தன்மை. என்னை நானே கவனித்துக் கொண்டே செய்தல். அப்ப அந்த விழிப்பு நிலை சரியா வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது மாதிரி சொல்றாங்க. பஞ்ச மகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய 5 மகா பாவம் எது எது? கொலை, கொள்ளை, கற்பழிவு, சூது, பொய். சரிங்களா? இந்த 5ம் பஞ்சமகா பாதகங்கள். இந்த பஞ்சமகா பாதகங்கள் நம்ம எப்ப செய்யறோம்னா அறிவு விழிப்பு நிலை தவறும் போது செய்யறோம். விழிப்பு நிலையில் நாம தவறு செய்ய மாட்டோம். சரிங்களா? அப்போ இந்த தியானம் ஏற்றும் போது விழிப்பு நிலையில நம்ம ஆழமாக ஊன்றும் போது நம்முடைய எண்ணம், சொல், செயல் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். நம்முடைய முழு கவனத்தில் இருக்கும். அப்ப தீயவற்றை செய்வதற்கான வாய்ப்பு அங்கு இருக்காது. அறிவு உயிரில் அடங்கி, இந்த அறிவுதான் மனமாக செயல்படுகிறது. 10 படிநிலைகள்ல மகரிஷி சொல்லுவாங்க. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று மனதின் 10 படிநிலைகள் என்று மகரிஷி பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் அதை பத்தி விளக்கம் சொல்லலாம். அப்ப அந்த அறிவு உயிரில் அடங்கி, தியானத்தில் என்ன பண்றோம்? இந்த உயிரில அடங்கி நிற்கிறோம். அந்த அடங்கிய நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி, அதான் ஒடுங்கி 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 மையத்துல போய் அதுல நிற்கும் போது ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. பாவப்பதிவை போக்குதுங்கிறதுக்கு தான் நான் முக்கியத்துவமா சொல்லணும்னு இந்த கவி எடுத்தேன். தியானத்தில் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்கணும். அப்பதான் முன்விளைகள் போகணும். சும்மா தியானம் பண்றேன் கர்மா கழியுமானா கழியாது. அறிவு உயிரில் அடங்கணும். முதல்ல மனமாகிய ஜீவகாந்த ஆற்றல் தன் மூலமான உயிரிலே அடங்கி நிக்கணும். அடங்கினதோட மட்டுமில்ல, அந்த நிலையில மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி நிற்க, இந்த துரியத்துல ஒடுங்கி நிற்கும் போதுதான் முன்வினைகள் போகும்.
சரிங்களா? அப்ப முன்வினை என்று சொல்லக்கூடிய சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளை போக்குவதற்கு இந்த தியானம் எவ்வளவு ஒரு முக்கியமானது. குறிப்பா துரிய தவம் மிக மிக அவசியமான ஒரு தியானம் நமக்கு. இப்பிறவியில செய்த வினைகளை எல்லாம் போக்குவதற்கு துரியம் மிக மிக அவசியம். இன்னும் அடுத்த நிலையில இந்த அறிவு தான் துரியாதீத நிலையில் நிற்க நிற்க, துரியாதீத நிலையில இறைநிலையோடு கலந்து நிற்கும் போது அதுவே ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. என்ன ஆகுமாங்க? பிறவி தொடரு அருந்து போகும் என்று மகரிஷி அவங்க மிக தெளிவாக அந்த அகத்தவத்தினுடைய பெருமையை நமக்கு எடுத்து சொல்கிறார். அப்போ தியானம்தான் ஞானத்திற்கான வழி இல்லையா? அந்த தியானத்தில இன்னும் நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து போகும்போதுதான் இந்த இறை தன்மையை, இறை உணர்வை நாம பெற முடியும். அப்ப அதற்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, பஞ்சமகா பாதகங்கள் நம்ம செய்யாம இருக்கணும். 6 தீய குணங்கள் நம்மிடமிருந்து வெளிப்படாமல் இருக்கணும். 5 புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில இருக்கணும். இது எல்லாவற்றிற்கும் வாய்ப்பை இறைநிலை குருமகான்கள் நம்ம தவத்துல கொடுத்திருக்காங்க. நம்ம தவத்தினுடைய நோக்கம் தன்னை அறிவது. அதற்கு மகரிஷி ஒரு கவி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ஒரு ஆழமான கவி அது. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று. ஒரு கல் எடுத்துக்குங்க, ஒரு மரத்தை எடுத்துக்குங்க. அது ஏதாவது பேசுதா? ஒண்ணும் கிடையாது. மௌன நிலையில் இருக்கு. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது, அது என்னைக்காவது கடமை தவறி இருக்கா? கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் பேச தெரியாது. மௌன நிலையில தான் இருக்கு. பட் அது ஒரு நாளும் தன்னுடைய கடமையை தவறியது கிடையாது. அப்ப அதனுடைய கடமையை அது சரியா செய்யுது. மரத்தினுடைய கடமை என்ன? பஞ்சபூதங்களிலிருந்து ஆற்றலை பெற்றது, திருப்பி பஞ்சபூதங்களுக்கு திருப்பி ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சரியாங்களா? மண்ணை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறது. சுவாச காற்று பிராண சக்தியை வெளிப்படுத்துகிறது. இன்னும் மழை மேகத்தை குளிர்வித்து நீரை கொண்டு வருவதற்கு பயன்படுகிறது. எல்லா உயிர்களுக்கும் வாழ்விடமாக இருக்கிறது. உணவை கொடுக்கிறது, நிழலை கொடுக்கிறது. அதுவே தன்னையே இழந்து கருவிகளாக மாறி நமக்கு பயன் கொடுக்கிறது. எத்தனையோ நன்மைகளை ஒரு மரம் செய்யுது. கல்லும் அப்படித்தான். செவுத்துல ஒரு கல்லை வச்சு கட்டிட்டீங்கன்னா அது நம்மை பாதுகாக்கிறது. அப்ப ஒரு கல்லும் மரமும் கூட மௌன நிலையிலிருந்து கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் நம்ம எவ்வளவு உயர்ந்தவங்க பாரு. நம்ம சொல்லு இருக்கு, சிந்தை இருக்கு, கருத்து இருக்கு, உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். சமூகத்தை மறந்துட்டான். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. சுகத்தை கெடுத்து சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்க வென்றே. டே நைட் என்ன பண்றோம்? ஆசை ஒழிக்கணும், ஆசை ஒழிக்கணும்னு ஆசைதனை பேராசை ஆக்கி கொண்டு மகரிஷி சொல்லுவாங்க. சரிதானே? ஆசை ஒழிக்க வேண்டாம் மகரிஷி சொல்லுவாங்க. வெறுப்பை ஒழிக்க வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் போதும், அதுவே மேன்மை நல்கும் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த வெறுப்புணர்வு இருக்கிற வரைக்கும் தியானத்துல ஆழமா பயணிக்க முடியாது. தியானத்துல ஆழமா பயணிக்கணும்னா நம்ம குணங்களும் சரியா இருக்கணும் தான் தற்சோதனை மகிழ்ச்சி சொல்றாங்க.
இரண்டையும் நம்ம சீராக செய்து வரணும். ஆனா தியானத்துல நீங்க ஆழமா போனாதான் தற்சோதனை செய்வதற்கான ஒரு மன வலிமை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு அல்லல்படும் தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன். ஷார்ட்டா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. சுயநிலையை அறிய கருதவமே போதும். உங்களுடைய சுயநிலையை நீங்க அறிவதற்கு அந்த கருதவமே, அகத்தவமே, தியானமே போதும், போதும், போதும். அப்ப அதை சரியாக, முறையாக செய்து வாங்க. இன்னொரு கவியில ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. அறியாமை, உணர்ச்சி வயம், மயக்கம். அறியாமை, உணர்ச்சி வய மயக்கம் மற்றும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. இந்த மூனை நீங்க ஆழமாக நம்ம ஆராய்ச்சி செய்யும். ஒரு மனிதனுக்கு அறிவின் ஏழ்மை, அறிவு வறுமை, சரிங்களா? அந்த அறிவு வறுமை தான் இன்னைக்கு இவ்வளவு உலக துன்பத்திற்கு காரணம். அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கு? அறியாமை இருக்கிறது. இந்த உலகம் முழுக்க அறியாமை இருக்கிறது. உணர்ச்சி வயப்பட்ட நிலை, மயக்க நிலையில வாழ்றோம். அப்படி தெரிந்த போது நிறைய விஷயங்களை நம்ம அலட்சியம் பண்றோம். இவ்வளவு தியானம் முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஏன் பண்றது இல்ல? அலட்சியம். சரிதானுங்களா? அப்ப இந்த மூன்றும் தான் அறிவினுடைய ஏழ்மை. அறிவு குறுகி பிறழ்ந்து துன்பம் நல்கும். அறிவு விரிந்தால்தான் இன்பம், அறிவு குறுகினால் அது துன்பம். அனைத்து செயலும் பிறருக்கு, அனைத்து செயலும் பிறக்கும். உண்மை காணீர். எல்லா தீய செயலும் பிறந்திருப்பா, கவனமா இருங்க. அறிவை அயரா விழிப்பில் பழக்கிக் கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து, அறிவை அயரா விழிப்பில் பழக்கிக் கொண்டு, நாம எதுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும்னு மாதிரி சொல்றாங்க. அறிவை அயரா விழிப்பில் பழகிக் கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து, அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகமாகும். குண்டலினி யோகத்தினுடைய சிறப்பு என்னன்னு பாருங்க. நாம் செய்துட்டு இருக்கிற யோகம் குண்டலினி யோகம், உயிர் தியானம், கருதவம், அகத்தவம். அப்ப அதுல என்ன பண்ணணும்னு சொல்றாரு மகரிஷி? அறிவை அயரா விழிப்பில் பழகி கொண்டு, எப்பொழுதும் விழிப்போடு இருக்கிறதுக்கு பழகணும். அவ்வப்போ எழக்கூடிய எண்ணங்களை ஆய்ந்து தேர்ந்து, அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகம். இதுக்கு வழிகாட்டுறது தான் குண்டலினி யோகம், நாம் செய்து கொண்டிருக்கிற தியானம். அதனால தியானம் 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 நம் வாழ்வினுடைய அத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அந்த தியானத்தை ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நிறைவாக நீங்க முழுமையா செய்யணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் வைத்துக் கொள்ற வேண்டுகோள். ஏன்னா நம்ம செய்கிற தியானம் தான் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும், மொத்த பிரபஞ்சத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தொடர்ந்து நல்லா தியானம் செய்யுங்க. தியானம் நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீ தியானத்தை தேடு, நீ தேடியது அனைத்தும் உன்னை தேடி வரும்னு ஒரு வாசகம். நீ தியானத்தை தேடு, நீ தேடியது அனைத்தும் உன்னை தேடி வரும். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற விஷயம். நம்ம எந்த அளவுக்கு தியானம் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் பிரபஞ்சத்துல நிறைவேற்றப்படுகிறது. தேவைகள் கண் கூட பார்க்கிற. அதனால தியானத்தை அதிகப்படுத்தணும். சரிதானுங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. நம்ம அடுத்த சரி, நான் உங்களை வாழ்த்திட்டு சில அறிவிப்புகள் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர்
அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள். குறிப்பாக நம்முடைய தற்சோதனை ஃபார்ம் வந்து நேத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்போம். எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இன்றிலிருந்து அதை சரியாக முறையாக பூர்த்தி செய்யணும். அது ஒவ்வொரு நாளும் அந்த தற்சோதனை படிவத்தை நாம பூர்த்தி செய்யும் போதும் உங்களுக்கு அதற்கான மதிப்பெண் அதுல டிஸ்பிளே ஆகும். பார்த்திருக்கலாம், நீங்க நேத்து பண்ணவங்க பார்த்திருக்கலாம், இல்லாட்டி இன்னைக்கு பண்ணி பாருங்க. மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு அந்த தற்சோதனை படிவம் பண்ணியிருக்கிறோம். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாளைக்கு 100க்கு எத்தனை மார்க் நீங்க வந்து வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். நாளைக்கு 100 மார்க் வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாக நீங்க நிச்சயமா எடுப்பீங்கன்னு நம்புறோம். அதனால இன்றிலிருந்து அனைவரும் தினமும் அந்த தற்சோதனை படிவம் உங்களோட குரூப்ல வரும். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேல போட்டு விடுவாங்க. நீங்க அனைவரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு பெரிய டைம் எல்லாம் ஆகாது. 2 நிமிஷம் ஒதுக்கி உங்க விஐபி நம்பர், பேரு, ஃபோன் நம்பர் போட்டுட்டு அது கீழே அதை டிக் பண்ணிட்டு நீங்க வந்து பெற்றலாம். அதுல கீழே வந்து இந்த மாதிரி செவ்வாய், வியாழன், சனி என்ற 3 நாட்களுக்கும் வகுப்பு இருக்கிற நாட்களுக்குன்னு ஒரு 2, 3 கேள்வி கேட்டிருப்போம். இன்னைக்கு நீங்க ஜூம்ல வந்தீங்களா, யூடியூப்ல வந்தீங்களா, அல்லது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல கேட்டீங்களா, இந்த 3ல எப்படி இந்த பயிற்சியை கேட்டீங்கன்னு ஒரு கேள்வியும், சரியான நேரத்திற்கு 12 மணிக்கு முன்பாக நீங்க இணைஞ்சீங்களா, லேட்டா வந்தீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சரிங்களா? அது வகுப்பு இருக்கிற நாட்களுக்கு மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. செவ்வாய், வியாழன், சனிக்கு மட்டும் அந்த கடைசி 3 கொஸ்டினை நீங்க ஃபில்அப் பண்ணா போதும். மற்ற நாட்களுக்கு இந்த 3 நாள் எல்லா கொஸ்டினும் ஃபில்அப் பண்ணணும். மற்ற நாட்களுக்கு அந்த 3 கொஸ்டின் ஃபில்அப் பண்ண வேண்டாம். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு இந்த 4 நாள்ல கீழே வர்ற அந்த 3 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ண வேண்டாம். மற்றதெல்லாம் டெய்லி நீங்க பண்ணணும். இது ஒரு பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? தற்சோதனைக்கான படிவம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், பண்ணி தரேன். இப்போதைக்கு நீங்க இருக்கிறத வச்சு பண்ணுங்க. ஏன்னா இதுவே ரொம்ப லேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் பரவாயில்ல, அது ரெகுலரா பூர்த்தி பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒவ்வொருத்தர் பூர்த்தி பண்றது எங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதை வைத்துக்கொண்டு நாங்க நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துக்குவோம். சரிங்களா? 1. 2வது முக்கியமான அறிவிப்பு. நேற்று வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருந்தோம். அந்த மீட்டிங்ல உங்க எல்லாரையுமே வர சொல்லியிருந்தேன் நான் அதுக்கு முன்னாடி வகுப்புலயே. ஆனா உங்கள சிலர் தான் அதுல வந்திருந்த மாதிரி தெரிஞ்சது. சிலர் இல்ல. ஒரு 100 பேர் பக்கம் வந்திருந்தீங்க. நம்ம ஒரு 400 பேர் இருக்கிறோம். அதுல 100 பேர் தான் வந்திருக்கிறோம். சரி, பரவாயில்ல. உங்களுக்காக அந்த நிகழ்ச்சியில நடந்த ஒரு விஷயத்த மட்டும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். அதாவது நம்ம மொத்த எல்லா விபரத்தையும் அந்த மீட்டிங்ல ஷேர் பண்ணோம். குறிப்பாக நம்ம ஆனந்த யோக நிலையம் அதனோட பில்டிங் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். அதுக்கு இப்ப கிட்டத்தட்ட நம்ம அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் டொனேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனோட எஸ்டிமேட் வந்து மொத்தம் 50 லட்சம் ரூபாய். சரிங்களா? 100 பேர் தங்கி பயிற்சி செய்யறதுக்கான ஒரு அரங்கம், அதுக்கான ஒரு உணவு கூடம், அதற்கான ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமா ஒரு 50 லட்சம் எஸ்டிமேட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத நேற்றுக்கு மீட்டிங்ல நம்ம பேசணும். அதுல அன்பர்கள் நிறைய பேர் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க. அதுல ஒரு திட்டத்தை இம்மிடியேட்டா நம்ம அமல்படுத்தலான்னு நேற்றே தொடங்கணும். அதாவது ஒருத்தருக்கு தலை சுமை, பெருசா ஒரு பொருளை மூட்டையை தூக்கிட்டு போறாரு. ஒரு 100 பேரு, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒண்ணு இல்லைங்க, ஒரு 100 தேங்காய் ஒருத்தர் தூக்கிட்டு வராருன்னு வச்சுங்க, அது எவ்வளவு கஷ்டம். சரிங்களா? இப்ப அந்த வழியா ஒரு 100 பேர் போறாங்க. ஆளுக்கு ஒரு தேங்காய் கையில எடுத்துட்டு போனா எவ்வளவு ஈஸி.
அவ்வளவுதான். 20,00,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகையா இருக்கு நமக்கு தேவையானது. பட் ஒரு 400 பேர் நம்ம இறை ஆசிரியர்கள வச்சு தான் ஒரு கார்த்திகேய அதை சொன்னாங்க. இறை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இப்ப ஒரு 400 பேர் இருக்கிறோம். இந்த பேட்ச்ல 300 பேர், போன பேட்ச்ல 100 பேரு. அப்போ அந்த 400 பேர்ல இருந்து 500 பேர் வரைக்கும் இருக்கிறோம். அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரூ. 5,000 வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா, 400 பேரு ஷேர் பண்றப்ப ரூ. 20,00,000 அமௌண்ட் வந்துரும். இதை வந்து நீங்க முழுசா நன்கொடையா கொடுக்கணும்னு கூட சொல்லல. வாய்ப்பு இருக்கிறவங்க அறக்கட்டளைக்காக நன்கொடையா குடுங்க. அப்படி குடுக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம கர்மயோக காப்பாளர் என்ற ஒரு ஃப்ரேம்க்குள்ள கொண்டு வந்துருவோம். அப்படி குடுக்க முடியல, சிரமமா இருக்கும். எனக்கு அமௌண்ட் வந்து இப்போதைக்கு நான் குடுக்குறேங்கய்யா. நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி குடுத்துருங்கன்னா, அப்படியும் நம்ம வந்து அதை ஓகே பண்றோம். சரிங்களா? அதனால உங்களால முடிந்த உதவிய நிச்சயமா எல்லாருமே செய்யுங்க. அந்த இடம் அமைக்கிறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கக்கூடாது, கேட்கக்கூடாதுங்கிறது நம்மளோட கோட்பாடா இருந்தாலும், அந்த இடத்த அமைக்கிறது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு தேவை இருக்குது தான். சரிங்களா? அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, நீங்க அந்த தொகைய அனுப்புங்க. அது ஒரு 6 மாசத்துல கூட நீங்க கேட்டீங்கன்னா திருப்பி குடுத்தரலாம். சரிங்களா? இது கட்டாயம் அல்ல. முடிஞ்சவங்க இதை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்றோம். சரியாங்களா? ஆளுக்கு ஒரு சின்ன விஷயத்த பகிர்ந்துக்கிட்டோம்னா, இந்த இடம் நிறைவாயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் பயிற்சிகள் அங்க நேரடியா நடத்துவோம். முடியாதவங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். இது கட்டாயம் அல்ல. ஆசிரியர் எல்லாரும் குடுக்கணும்னு கட்டாயமெல்லாம் இல்ல. ஆ நீங்க நல்லா வாழ்த்திட்டே வாங்க. உங்களோட வாழ்த்து தான் இவ்வளவு தூரம் எல்லாமே செயல்பட்டுட்டு இருக்கு. வாழ்த்துக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதனால முடிஞ்சவங்க இந்த பொருள் துறையில நீங்க உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அ அதற்கு ஒரு போஸ்டர் எல்லாமே வந்திருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம். வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. நிறைவாக நாளைக்கு நான் சென்னையில ஈவினிங் 5 டூ 7 ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேரடி நிகழ்ச்சி. நான் நேரா சென்னைக்கு வர்றேன் நாளைக்கு. நம்ம பாரிஸ் சவுகார்பேட் பக்கத்தால அ எஸ்கேபிடி பாய்ஸ் ஸ்கூல் சரிங்களா? அந்த இடத்துக்கான கூகுள் மேப் எல்லாமே எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றோம். அதற்கான போஸ்ட் ஒண்ணு அனுப்பிச்சிருப்போம். இந்த மாரி ஈவினிங் சிறப்பு நிகழ்ச்சி இருக்குதுங்கிறத. அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா வந்து கலந்துக்கோங்க. அருகில இருக்கிறவங்க. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துக்கட்டும். நேரடியா பார்த்து ஒரு சிந்தனை, ஒரு தியானம் செய்யும்போது, இன்னும் நல்ல ஒரு நமக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்கும். சென்னையில இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடத்துறதுக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு துவக்க கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதனால நம்ம தொடர்ந்து நம்மால் முடிந்த சேவையை இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற விதத்துல அந்த இத ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நாளைக்கு நடக்கிற மீட்டிங் கட்டணம் இல்ல. நண்பர்கள் யார் வேணா நேரா வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லி வர சொல்லுங்க. சரிங்களா? மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.